புதுச்சேரியில் இனி வீடு வீடாக சென்று ரேஷன் அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச அரிசிகள் ரேஷன் கடை மூலமாக அந்தந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இந்த ரேஷன் கடைகள் நகரப்பகுதியில் ஒரு தொகுதியிலிருந்து வேறொரு தொகுதிக்கு சென்று வாங்கக்கூடிய தூரத்தில் இருப்பதால் மக்கள் அந்த கடைகளை தேடி சென்று வாங்குவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் சில மக்கள் அந்த அரிசியை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் இந்த அரிசி எளிதாக கிடைக்கும் முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இருப்பதால் அது மூலமாக வழங்கப்படுகிறது. இருந்தாலும் உறுப்பினர்களின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அடிப்படையில் இனி இந்த மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசியானது அந்தந்த குடும்பங்களுக்கு நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு புதுச்சேரி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும். ஏனென்றால் ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட அந்த ரேஷன் கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 கிலோமீட்டர் சென்று அந்த இலவச அரிசியை வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் முதல்வர் இந்த அறிவிப்புக்கு புதுச்சேரியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.